சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ணாமலை கிட்ட பாட்டி வந்து சொல்றாங்க, இங்க பாரு அண்ணாமலை, வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த குலதெய்வ கோவிலுக்கு வந்து போனா குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எதுவுமே இருக்காதுன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரிங்கம்மான்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ரோகிணியோட அம்மா கால் பண்ணதும் இப்ப ரோகிணி தனியா வந்து சொல்லுமா என்ன விஷயம்ன்றாங்க. அந்த கோவிலுக்கு தானே நான் வரேன்றாங்க. இல்ல கல்யாணி, அந்த கோவிலுக்கு இல்ல, இங்க பக்கத்துல ஒரு குளம் இருக்குல்ல, அந்த குளத்துல ஒரு கோவில் இருக்குமே, அங்கதான் வந்திருக்கோன்றாங்க. அம்மா என்னமா சொல்றேன், அந்த கோவிலுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம், நீயும் எதுக்காக அங்க வந்திருக்க, தயவு செஞ்சு இங்கிருந்து போங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து போனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணதுமே வந்து மனோஜ், எனக்கு வயிறு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது, அதனால நான் வந்து கிளம்பி போறேன்னு சொல்றாங்க. எங்க போற சொல்லுன்னு சொல்லி கேட்டா கூட அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம ரோகிணி பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு, அம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை, எல்லாரும் எனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பூஜை நடக்க போகுதுன்றாங்க. ரோகிணி கொஞ்சே நேரம் தாம்மா, அதுக்குள்ள பூஜை முடிஞ்சிடும் சொல்றாங்க. சரி சரி என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணி முடிங்கன்னு சொன்னதும் சரி சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இப்ப பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து எங்க ரோகிணியை காணும்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. அம்மா அவ அவசரமா வந்து ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான்னு சொன்னதும் சரி மனோஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப குளத்துல போயிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க பூஜை செய்யறதுக்குன்னு சொன்னதும் உடனே வந்து நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நம்ம மீனா போகவும் இல்ல நான் போறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்றாங்க. வேண்டாம் வேண்டாம் ஸ்ருதி, நான் போயிட்டு வரேன், இல்ல உங்க காலுக்கு இப்படி அடிபடுறக்க நேரத்துல நீங்க போறது தப்பாயிடும், வேண்டாம், இல்ல நான் போறேன் நீ கவலைப்படாதுன்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பி போறாங்க. அங்க போனா பூஜை நடந்துட்டு இருக்கு. என்ன இது, ரோகிணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரோகிணி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மீனா பாக்குறாங்க. மீனா பார்த்து ரொம்பவே மீனா வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பார்த்ததும் ரோகிணி ஒவ்வொரு முறையும் பொய் சொன்னது எல்லாமே மீனா நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு குடத்தை கீழே போட என்ன சத்தம் சொல்லிட்டு ரோகிணி பார்த்ததும் உடனே ரோகிணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே மீனா கிளம்பி போனதும் இங்க என்ன ஆச்சு மீனா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் கிறிஷ பார்த்தேன்னா கிறிஷோட அம்மா தான் இங்க உட்கார சொல்லி சொன்னாங்க, அதனால உட்கார்ந்துடுறாங்க. போது ரோகிணி, இந்த அளவுக்கு கேவலமா யாருமே நடிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க பேரை மாத்தி ஊரை மாத்தி உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்கு, இந்த விஷயம் எதுவுமே நீங்க வீட்டுல சொல்லல, உங்க புருஷனும் இருக்காங்களா இல்ல அதுவும் பொய்யா நல்லா சொல்றாங்க. மீனா என்னை இப்படி எல்லாம் நீங்க கேவலப்படுத்தாதீங்க, பின்ன என்ன இப்படி வந்து பேசுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. கிருஷிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்தது, அப்ப எல்லாம் கூட அமைதியே இருந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை செய்ய உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது, எப்படி மனசு வந்தது நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே வந்து மீனா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோன்னு சொன்னா கூட அதை எதுவுமே புரிஞ்சுக்கிற எண்ணத்திலேயே மீனா கிடையாது. நான் இப்பவே போறேன், கண்டிப்பா போயிட்டு எல்லார்கிட்டையுமே எல்லா உண்மையும் நான் சொல்லதான் போறேன், நான் உண்மையை சொல்லாம இருக்க போறதே கிடையாது, உண்மையை நான் சொல்லையே தீருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா மீனா இருக்காங்க. ரோகிணி வந்து எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க. மீனா நான் உன் காலில் விழுந்து கூட கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்றத கேளு ப்ளீஸ் மீனான்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ரிக்வெஸ்ட் பண்ணாலும் இல்ல நான் அத்தை கிட்ட, அது இல்லாம உன் புருஷனை நீ ஏமாத்திட்டு இருக்க, முதல்ல உன் புருஷன் கிட்டன்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே எல்லா உண்மையும் சொல்லியே தீருவேன், நான் உண்மையை சொல்லாம இருக்க போறது கிடையாது, நான் உண்மையை சொல்லதான் போறேன்னு சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல ரோகிணியோட அம்மா வந்து நான் வந்து தேவையில்லாம ரோகிணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கையை அவளுக்கு திணிச்சிட்டேன், அதுக்காக உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கலாம், இல்ல ரெண்டாவது கல்யாணம் பண்ணி எத்தனையோ பேர் எவ்வளவோ சந்தோஷமா இருக்காங்க, ஆனா அந்த மாதிரி எல்லாம் வந்து நான் செய்ய சொன்னேன்னா இவ்வளவு பெரிய உண்மை மறைச்சு ஏன் கல்யாணம் பண்ணணும், அதை தானே நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. நான் அத்தை கிட்ட வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் உண்மை சொல்றேன், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து நீங்க இருந்துக்கோங்க, வேற எதுவும் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லிட்டு போறாங்க. மீனா ஒருவேளை நீங்க உண்மை சொன்னா அடுத்த நிமிஷம் என் உயிர் போயிடும், என்ன மிரட்டுறீங்களா, நீங்க என்னதான் மிரட்டினாலும் அது எல்லாத்துக்குமே நான் அடி பண்ணிய மாட்டேன், நான் உண்மையை சொல்லதான் போறேன், நிஜமா மீனா நீங்க போயிட்டு உண்மையை சொல்லிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள நீங்க என்ன பொணமா தான் பார்க்கணும், நான் உயிரை விட்டுருவேன்றாங்க. நீ என்னனாலையும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, ஆனா நான் கண்டிப்பா உண்மையை சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்ப மீனா போயிட்டு காலில் விழுறாங்க. காலில் விழுந்தா கூட அதெல்லாம் முடியவே முடியாது, கண்டிப்பா இதை நான் செய்யதான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்போ உடனே மீனா நீ உண்மையை சொல்லாம தடுக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு
பக்கத்துல ஒரு கட்டை இருக்கு, அந்த கட்டை எடுத்து மீனா தலையிலேயே அடிச்சிடுறாங்க. உடனே மீனா, ரோகிணி நீ இப்படி பண்ணுவா நான் நினைச்சு கூட பார்க்கல, என்னை எதுக்காக அடிச்ச, எனக்கு வேற வழி தெரியல, நீ என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்ட, இதுக்கு மேல அந்த உண்மையை இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணியோட அம்மா, நீ தப்புக்கு மேல தப்பு பண்றடி, அது ரொம்ப பெரிய தப்புன்றாங்க, எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இதை செஞ்சேன், எனக்கு இதுதான் ஒரே வழி, இங்க பாருமா எல்லாரும் வந்துறதுக்குள்ள தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிடு, இங்க இருந்து போனா மட்டும்தான் நம்மளால தப்பிக்க முடியும், நீ முதல்ல இங்க இருந்து போன்னு சொன்னதும் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. எங்க மீனாவா ஆளவே காணோம், எங்க போயிட்டா மீனான்னு சொல்லிட்டு எல்லாரும் மீனாவை தேடிட்டு இருக்காங்க. மீனா அன்கான்சியஸ்ல இருக்கிறத பார்த்ததும் முத்துல இருந்து வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. பதறி போயிட்டு மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து பேச்சு மூச்சு இல்லாம மீனா இருக்கா, முதல்ல அவளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் வான்னு சொன்னதும் இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. தலையில நிறைய அடிபட்டிருக்கு, அவங்க அன்கான்சியஸ்க்கு போயிட்டாங்க, எப்பனாலும் அவங்களுக்கு ஞாபகம் வரலாம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. மீனாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. மீனா ஏதோ வந்ததுல இருந்து ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டே இருந்தா, கடைசியில மீனாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனையான்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம மீனா குளத்துக்கு பக்கத்துலதான் விழுந்து கிடந்திருந்தா, ஆனா மீனாவுக்கு அப்படி அடிபட்ட வாய்ப்பே கிடையாது, எப்படி அடிபட்டிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஷாக்கிங்கா இருக்காங்க. அது என்ன உண்மைன்றத நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி முத்து இருக்கேன். இப்ப மீனாவுக்கு நல்லபடியா குணமாயிடுது. ஆனா மீனாவுக்கு நடந்த 2 நாள்ல என்ன விஷயம் நடந்ததுன்றது மட்டும் மறந்துருக்கு. உடனே ரோகிணி, அப்பாடா நம்ம அடிச்சது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா ஆயிடுச்சு, இப்ப மீனாவுக்கு நம்மளை பத்தின விஷயம் எதுவுமே தெரியல, இது போதுமே நமக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம ரோகிணியோட அம்மா போன் மேல போன் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க பாருமா, ஒரு கண்டத்துல இருந்து இப்பதான் தப்பிச்சு வந்திருக்க, இனி எப்பவுமே உன்னை நான் பார்க்கவே மாட்டேன், நீ இதை பண்ணு அதை பண்ணு, இதை பாரு அதை பாரு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது, மீனா எப்படி இருக்கான்னு கேட்கலாம் தாண்டி பண்ணேன், அவ ஒன்னும் செத்தெல்லாம் போகல, ஏதோ கடவுள் என் பக்கம் இருக்காரு, நான் செஞ்ச சில நல்ல விஷயத்தினால கடவுள் என் கூட இருக்கிறதுனால அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, 2 நாள் நடந்த விஷயத்த மட்டும் அவ மறந்துருக்கா, அப்படின்னா நான் என்ன சொல்ல வந்தேன், அதே மாதிரி அவளை அடிச்ச விஷயம் இது எதுவுமே அவ மறந்துட்டான்னு எல்லாமே சொல்றாங்க. ரோகிணி இங்க பாரு, மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, எப்பனாலும் அவளுக்கு அந்த மெமரி வரல, தயவு செஞ்சு என்ன நடந்ததோ அதை நீயே சொல்லிடுன்றாங்க. எதுக்கு, என் தலையில நானாவே கல்லு தூக்கி போட்டுக்கிறதுக்கா, நான் எந்த உண்மையும் நான் சொல்ல மாட்டேன், என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், இனி இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துக்காம எப்படி பார்த்துக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீ போனை வைன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. இப்ப நம்ம ரோகிணி மீனாவுக்கு இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா டிராமா பண்ண முத்துவுக்கு இது பயங்கர சந்தேகத்தை வர வைக்குது. மீனாவுக்கு ஒரு விஷயம் நடந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் நாளே ரோகிணி தான், ஆனா ரோகிணி இந்த அளவுக்கு இப்படி ஃபீல் பண்றாளே, ஒருவேளை மீனாவுக்கு நடந்ததுக்கோ இவளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப முத்து எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பாங்களா, மீனாவுக்கு எல்லா மெமரியும் ரோகிணியை பத்தின எல்லா உண்மையும் சொல்லுவாங்களாம். அப்படி ஒரு வேளை சொன்னா அப்ப நம்ம விஜயோட நிலைமை என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.